காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுறாரு. காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். நம்ம எதிர்த்து தான் பேசுறாரு. ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன். அது மாதிரி அவசர நிலை காலத்தில் அவரை கைது செய்யணும்னு துடிச்சாங்க. தமிழ்நாட்டில் பண்ண முடியல. அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு. அப்போ முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் போகுது. என்ன போகுது? தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம். இதுக்கு இவர் பதில், நான் ஒன்றும் திமுக காரன் இல்லை, காங்கிரஸ்காரன், என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யார்? அடுத்து இவர் சொல்றாரு, நான் திமுக தலைவர்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர், மை ஆர்டர், நீங்க போகக்கூடாது. உடனே அவருக்கு என்ன, நீ எனக்கு ஆர்டர் போடுறது? அந்த நாற்காலியை நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன், இந்த ஆள் என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா, எனக்கு உத்தரவு போட நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தலைவர் ராஜாராம் நாயுடு கூப்பிட்டு சொல்றாரு, கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்க சொல்லுங்க. அவருக்கு உத்தரவு போடுற அளவுக்குலாம் நான் பெரிய மனிதர், அவருக்கு மேல எதுவுமே கிடையாது. அவரை கைது செய்ய மத்திய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் பாதுகாப்பேன். இந்த எல்லை தாண்டி திருப்பதி ஆந்திராவில் இருப்பது போய் கைது செய்தால் என்னால் அவரை காப்பாற்ற முடியாது. அதனால அவர் தயவு செய்து போக வேண்டாம்னு சொன்னப்பதான் அவர் சொன்னார், நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன், இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு. கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி, நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும். என்ன எங்களை பார்த்து நீ அவங்களோட சேரலையா இவங்களோட சேரலையான்னு நீங்களாம் பேசக்கூடாது. பாரதிய ஜனதாவோடு சேரலையா? சேர்ந்தோம். சேர்ற போது என்ன செஞ்சோம்? முரசொலி மாறன் அண்ணன் தலைமையில் ஒரு குழு. அந்த குழு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு கொடுக்குது. என்ன கொடுக்குறாங்க? கண்டிஷன்ஸ். இந்தி திணிக்கப்படாது, பொது சிவில் சட்டம் வராது, அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு ரத்து செய்யப்படாது. இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் உள்ள வரோம். எழுதி கையெழுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கூட்டணிக்கு போனோம். ஜோதிடத்தை பாடத்திட்டமாக கொண்டு வரணும்னு முரளி மனோகர் ஜோஷி கொண்டு வராரு. அண்ணன் என்னை கூப்பிட்டு எங்கள்கிட்ட நான் கொடுக்குற மாதிரி, சிவா நீ தான் பேசணும். எப்படிண்ணே? என்ன எப்படி கூட்டணி? நீங்க மந்திரி, எப்படி அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறது? என்னையா கூட்டணி மந்திரி, கொள்கை நாயா பேசு, போயா போய் பேசு. திரும்பி தயங்கினேன், ஏதாவது குறிப்பு தரீங்களான்னு. அதான் குறிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, மாநாட்டில் பேசுகிற மாதிரி போய் நல்லா வேகமாக பேசுன்ட்டார். வேகமாக பேசணும், பேசியாச்சு. பேசி முடிக்கிறப்ப நம்ம தான் உச்சத்துக்கு போடுவோமா? முடிக்கிறப்ப சொன்னேன், என்னையும் மீறி நாங்கள் உங்களோடு இருப்பதால் நீங்கள் செய்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருப்போம் என்று நினைக்காதீர்கள். திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது, தவறுகள் நடக்கிற இடத்தில் திமுக இருக்காது. இந்த செய்தி அண்ணனுக்கு வருது. அண்ணன் தலைவருக்கு சொல்லிடுறாரு. என்கிட்ட மறுநாள் காலையிலே ஃபோன் வரும். 6-7 மணிக்கு இவர் என்னை கூப்பிட்டுருந்தார். 7க்கு மன்னிக்கணும், நமக்கு அது நேரமே கிடையாது. நான் படுக்கிறதுன்ட்டு அப்புறம் பின்னாடி அப்புறம் பார்த்தேன், நான் பதில் போட்டேன். திடீர்னு ஃபோன் வரும். சண்முகநாதன் கூப்பிடுவார். என்ன சார்னா, இந்தாங்க ஐயா பேசுகிறாருன்னு காலையிலே அதிர்ச்சியை கொடுப்பாங்க. அது மாதிரி தலைவர் ஃபோன் வரும், ஒன்றுமே வரல. சரி கம்முன்னு விட்டேன். 2 நாள் கழித்து இதே வடசென்னை இதே இடத்துல, இந்த மாதிரி இடங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கூட்டம். அதில் கலைஞர் பேசுகிறார். திமுக இப்போ வடக்க கூட்டணியில் இருக்குது. நம்ம தம்பி முரசொலி மாறன்லாம் மந்திரியாக இருக்காங்க. அந்த இடத்தில் சோதிடத்தை அவர்கள் பாடத்திட்டமாக கொண்டு வருகிற திட்டத்தை எது விமர்சித்து அல்லது அது குறித்து நடைபெற்ற விவாதத்தில் தம்பி திருச்சி சிவா கழகத்தின் சார்பில் பேசுகிறார். பல கருத்துக்களை வைத்த அவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார், உங்களோடு இருப்பதால் நாங்கள் எதை செய்தாலும் வேடிக்கை பார்ப்போம் என்று நினைக்காதீர்கள். தவறுகள் நடக்கிற இடத்தில் திமுக இருக்காது, திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது. இது திருச்சி சிவாவின் சொந்த கருத்து என்று நான் சொல்ல மாட்டேன், அது என்னுடைய கருத்து. அது திமுகவின் கருத்துன்னு சொன்னாரு. மிஸ்டர் மை டியர் ஏடிஎம்கே ஃப்ரெண்ட்ஸ், திமுக காங்கிரஸோடு சேர்ந்தது, அவசரங்களை எதிர்த்து ஆட்சியை இழந்த கட்சி திமுக. திமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தது, கண்டிஷன் போட்டு சேர்ந்தோம். கொள்கைக்கு விரோதம் என்ற போது எதிர்த்து பேசினோம், ரொம்ப விரோதமாக போனாங்க, வெளியே வந்தோம். தட் இஸ் டிஎம்கே. நீங்கள் போய் அங்கே உட்காந்துட்டு எங்கள் தம்பி முருகனை ஒசத்தி பிடிச்சிக்கிட்டு வா, ஜப்பான்லேருந்து வா, அமெரிக்காவிலேருந்து வா, ஆஸ்திரேலியாவிலேருந்து வான்னு கூப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுட்டே உட்காந்துருக்காரு 2 நாள். அப்படி ஒரு சிரிப்பு. அது மக்களுக்கு மகிழ்விக்க ஒரு உண்மையிலேயே பக்தர்களின் மாநாட்டில் ஒரு குடமுழுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு எல்லா அநியாயங்களையும் அழிக்கிற சக்தியாக தம்பி நீங்கள் தான் நிறைய இதெல்லாம் வேண்டுவீங்களே. இந்த எதிர்ப்புகள், இந்த துரோக சக்திகள், இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பு கேட்டு நீங்கள் வாங்க. இந்த தலைவருடைய ஆட்சி இப்போ ஓரணியில் தமிழ்நாடு திரள வேண்டும் என்று உங்களெல்லாம் ஒன்று கூட்டி கூட்டங்கள் பேசுகிறோம். கருத்து இன்னைக்கு தான் நான் கொஞ்சம் என்னுடைய இயல்பு மாதிரி பேசியிருக்கிறேன். அது காரணம் மனசு காயப்பட்டது.
நம்முடைய கொள்கையை, இந்த இயக்கத்தை, இந்த மண்ணில் ஊறிய தத்துவத்தை எந்த காரணத்தினால் நீயும் நானும் என்ன ஜாதின்னு கேட்காம அவனை தம்பி, இவங்களை அண்ணன், தங்கச்சின்னு கூப்பிட்டு இருக்கமே, அதுக்கு காரணமான இந்த கட்சி, இந்த இயக்கம், அதுதான் திராவிடம். இன்னைக்கு கூட சொன்னேன், இந்த இயக்கம், இந்த தலைவர்கள் இல்லைன்னா என் பேருக்கு பின்னாடி MAPL கிடையாது, என் ஜாதி பேர் தான் இருக்கும். என் திருமணத்தின் போது எங்கள் அம்மா சொன்னாங்க, உன் பேரில் போட வேண்டாம், உங்கள் அப்பா பேரில் போட, அப்போ தான் அவருக்கு தெரியும். நான் சொன்னேன், கல்யாணம் எனக்கு தான், அவருக்கா? இல்லைப்பா, அவரை நோ, வேணா அவர் பேரை போடுறேன், இல்லைனாக்கா அது போட சொன்னீங்கன்னா அவர் பேரை போட மாட்டேன்ட்டு. சரி, ஒன்று என்னைக்கு என்ன பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. அதை சொல்வதற்கு காரணம், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது. டெல்லிக்கு போய் பாருங்க, யாதவ், சட்டர்ஜி, பானர்ஜி, முகர்ஜி, ராவ், இன்னும் என்ன சிங்கு, எல்லாம் ஜாதி பேர். படிச்சிருப்பாங்க, பெரிய பொறுப்பில் இருப்பாங்க, ஆனால் எல்லார் பேருக்கும் பின்னாடி ஒரு ஜாதி இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜாதி இல்லை. பல்கலைக்கழகம் தந்த பட்டம். இந்த இயக்கத்தை, இதன் கொள்கையை காப்பதற்கு ஒரு தலைவன் ராத்திரி பகலா பாடுபடுறாரு, மக்களோடு மக்களாக இறங்கி நடக்கிறார். யாரையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஜனங்களை பார்த்தா உடனே இறங்கி அவர்களோடு, அண்ணா சொன்னதை போல, கோ டு த பீப்புள், லிவ் அமங் தம், லேர்ன் ஃப்ரம் தம், இறங்கி கை குலுக்கிக்கிட்டு ஐ ஆம் யுவர் மேன் சொல்லிட்டு போறாரு. நான் முதல்வன் என்று அவர் சொன்னதே இல்லை. இந்த நாட்டில் இருக்க இளைஞனை சொல்ல வச்சிருக்கிறார், நான் முதல்வன் அப்படின்னு சொல்லி. 40 லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறார், 10 லட்சம் பேர் வேலை பெற்றிருக்கிறார். இதெல்லாம் எட்டி பார்க்க முடியாத உச்சம். அதனால தான் இந்த ஆட்சி தொடரணுங்கிறோம். அவர் முதலமைச்சராக, என் தம்பி அமைச்சராக, எல்லாம் இவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும்னு இல்லை. நீங்களும் நாங்களும் இந்த நாடும் நலமுடன் வாழ வேண்டும். அதுக்கு நம்ம எல்லாம் ஓரணியில் வரணும். பல பேர் எதிர்க்கிறார்கள். டெல்லியிலிருந்து ஒரு படை வருது, அதுக்கிட்ட ஒன்றுமே கிடையாது, கால் இல்லாமல் வருது. அது சுமக்கிறதுக்கு இங்கே ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை பற்றி நாம் அடையாளம் காட்டி கொண்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேசலாம், ஒரே நாளில் பேசணும்னு அவசியம் இல்லை. இப்போயே நான் 1 மணி நேரம் பேசியிருக்கேன். இப்போ சொல்லலாம், தப்பு இல்லை. நேரத்தை சொன்னால் ஒரு அலர்ட் வரும். 1 மணி நேரம் நான் பேசியிருக்கேன், அவசியமானதை பேசியிருக்கிறேன், நெகிழ்ச்சியோடு பேசியிருக்கிறேன், உணர்ச்சியோடு பேசியிருக்கிறேன். கட்சியின் கொள்கைகள், ஆட்சியின் சாதனைகள், யாருடைய மனதும் புண்படாமல் எல்லா சமயத்தையும் ஒருங்காக நடத்துகிறார், ஒன்றாக நடத்துகிற ஒரு ஆட்சி, அதுக்கான ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், எல்லா மதங்களையும் ஒன்றாக நடத்துகிறோம். யாருக்காவது ஒரு துன்பம் நாங்க இருக்க, கவலைப்படாதன்னு சொல்ற இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமா தீர்மானிக்க வேண்டியது நீங்கள். அதுக்கு தான் இந்த கூட்டம். இப்போ வந்து பேசுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? இது குடியரசு நாடு. உங்களை யார் ஆள்வது என்று நீங்க தான் தீர்மானிக்கும். யார் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எந்த கருத்தையும் யார் மீதும் திணிக்க முடியாது. கருத்து விளக்கம் சொல்லி மனமாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆதரவு தேட வேண்டும். இன்னைக்கு நாங்க பேசுறோம், நாளைக்கு பாரதிய ஜனதா பேசும், நாளை மறுநாள் அதிமுக பேசும். எல்லாவற்றையும் கேளுங்கள், கேட்டுவிட்டு யார் சரியானவர்கள் என்று முடிவெடுங்கள். யாருடைய ஆட்சி காலத்தில் நிம்மதியாக இருந்தோன்னு பாருங்க. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற லாக்அப் சாவு எத்தனை தெரியுமா? 2640. இங்க 25 அப்படியே பேசுறாங்க. ஒவ்வொரு நேரத்திலும் இந்த முதலமைச்சர் எப்படி பண்ணாருன்றத விட இந்த உச்சகட்டமாக இப்போ நடந்த ஒன்று, தாங்க முடியாத ஒரு துயரம் தரக்கூடிய அந்த நிகழ்வு, அவர் அப்படியே கிறங்கி போய் நிற்கிறார். நான் கேட்டேன், சாயங்காலம் பார்த்தீங்களா? நான் இன்னைக்கு பார்க்கணும்னு நினச்ச முடியல. ரொம்பவும் ஒரு துன்பத்தில், துயரத்தில், மன வருத்தத்தில் இருக்கிற அளவிற்கு அண்ணாவை போல, கலைஞரை போல ஒரு நெகிழ்ந்த மனம் கொண்ட ஒரு முதலமைச்சர். நல்லதும் செய்கிறார், இறங்கி பேசுகிற நேரத்தில் இறங்கி பேசுகிறார், அரவணைக்கிறார். இப்படி ஒரு தலைவன் கிடைப்பது அரிது. மாறாது போல வந்த மாமன். அதனால இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்றால் இந்த நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும். உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் போராடுகிறோம். நீங்கள் போராட்டத்துக்கு வரவே வேண்டாம், சிறைச்சாலைக்கு வரவே வேண்டாம். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தன் குடும்பத்தை நிறுத்திவிட்டு வருகிறவன் கையில் கருப்பு சிவப்பு கொடி இருக்கும். நாங்கள் உழைக்கிறோம். ஒரு ரொம்ப பெருமைப்படக்கூடிய அளவிற்கு இந்த மாவட்டத்தில் வீராங்கனைகளையும் வீர இளைஞர்களையும் நல்ல உழைப்பாளிகளையும் வைத்து அவரும் ஒரு உழைப்பாளியாகவே உழைக்கிற தம்பி நான் பாராட்டுகிறேன். ஒரு அண்ணனாக நின்று, நீங்கள் அமைச்சர், நான் MP, அதெல்லாம் அப்புறம், ஒரு அண்ணனாக நின்று நான் பூரித்து போய் பாராட்டுகிறேன். இந்த நிலை தொடருமேனால் நிச்சயமாக அடுத்த முறை நம்முடைய ஆட்சி தான், இந்த நாடு வளம் பெறும் தான். அந்த நாள் வரட்டும், தமிழகம் ஓர் அணியில் திரளட்டும், வெற்றி காணுவோம், எதிர்கால தமிழகத்திற்கு ஒளி தருவோம். நன்றி, வணக்கம்.